ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி டிரைவர் கம் கண்டக்டர் டிஎன்எஸ்டிஸில் விட்ருக்காங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நான் கொடுத்துருக்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை தொட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்தோடனே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போவோம். அந்த லிங்க்கில் ஆன்லைனி விண்ணப்பிக்க அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். அதில் போய்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தொடுங்க. நான் இப்போ சேலம் அப்ளை பண்ண போகிறேன். அதில் 2 இருக்கும் எங்களுக்கு, சேலம் மற்றும் தருமபுரி காமிக்கும். நான் சேலத்தில் அப்ளை பண்ணுறதுனால சேலம் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது உங்கள் 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறாமல் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் விட்டு பேர் பின்னாடி இருந்ததுன்னா ஸ்பேஸ் விட்டு பின்னாடி போடுங்க. முன்னாடி ஸ்பேஸ் விட்டு இருந்ததுன்னா முன்னாடி ஸ்பேஸ் விட்டு போடுங்க. அடுத்தது உங்கள் அப்பா பேர் டைப் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த ஃபோன் நம்பரை மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வெதர் த வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டி, வாட்ஸ்அப் வசதி உள்ளதான்னு கேட்குது. இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வரும். அடுத்தது மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அதே மெயில் ஐடியை கன்ஃபார்ம் இமெயில் ஐடி கொடுத்து அதுலேயும் உங்கள் மெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே அட்ரஸ் பேஜ் இருக்கும். அது உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் ஃபஸ்ட் லைனில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் லைனில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சப் டிஸ்ட்ரிக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயின் சிட்டி எதுன்னு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிங்களா அந்த டிஸ்ட்ரிக், பின்கோடு 636101 எங்களுக்கு. அடுத்தது அதே அட்ரஸில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த ஊரை டைப் பண்ணிக்கோங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தை செலக்ட் பண்ணுங்கள், ஹிந்து. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவரோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சப்காஸ்ட்டோ அந்த சப்காஸ்ட்டை ஜாதி சான்றிதழில் இருக்க மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க பேச தெரியுமா, எஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு இந்திய குடிமகனா, எஸ். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது சமமான தகுதி, எஸ். நீங்கள் ஒரு முன்னாள் இராணுவ வீரரா, உங்கள் வீட்டில் யாராச்சும் முன்னாள் இராணுவ வீரர் இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. 10ஆம் வகுப்பு வாரியம், ஸ்டேட் போர்டு. 10ஆம் வகுப்பு சான்றிதழ் எண். உங்கள் 10th மார்க் ஷீட் எடுத்திங்கன்னா அதில் கார்னரில் இருக்கும் சர்டிஃபிகேட் நம்பர், அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த வருஷம் நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓட்டுநர் உரிமம் எண். ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் மேலே இருக்கும் அந்த நம்பர், அதில் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓட்டுநர் உரிமம் பெற்ற இடம், உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ், உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கே நீங்கள் லைசன்ஸ் வாங்கினீங்களோ அந்த பிளேஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உரிமம் முடியும் தேதி, உங்கள் லைசன்ஸ் என்றைக்கு முடியுதோ அந்த டேட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஐஆர்டியில் பயிற்சி பெற்றிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. உங்களுடைய பேட்ச் நம்பர் கொடுத்துருங்க. நீங்கள் பேட்ச் என்றைக்கு வாங்கினீங்களோ அந்த தேதி கொடுத்துருங்க. அதுக்கடுத்தது கனரக உரிமம் பெற்ற இடம், நீங்கள் இந்த கனரக வாகனம் ஓட்டுறதுக்கு உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் எந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஹெவி லைசன்ஸ் வாங்கினீங்களோ அதோடைய பிளேஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கனரக வாகன உரிமம் பெற்ற தேதி, நீங்கள் என்றைக்கு இந்த லைசன்ஸ் வாங்கினீங்களோ ஹெவி லைசன்ஸு அதை டேட்டு வந்து அந்த லைசன்ஸ்லேயே போட்டிருக்கோம், அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் முதலுதவி சான்றிதழ் என்ன இருக்குது உங்கள் சர்டிஃபிகேட் மேலே இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்கள் முதலுதவி தேதி முடியும் தேதி வந்து என்ட்ரு பண்ணிங்க. டேட்டை என்ட்ரு பண்ணி முடித்தோடனே கனரக வாகனங்களை ஓட்டுவதற்கான அனுபவம், எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ வண்டி ஓட்டுறதில் அதை வந்து குறிச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து இயர் செலக்ட் பண்ணிங்க, எத்தனை வருஷம், 1 வருஷம் ஓட்டினீங்களா 2 வருஷம் ஓட்டினீங்கன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது மாதம், எத்தனை மாதம் ஓட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு வருஷம் 4 மாதம்னா ஃபஸ்ட்டு இதில் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த இதில் 4 செலக்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தங்க 5 வருஷம் 4 மாதம் ஓட்டினா ஃபஸ்ட்டு இதில் 5 செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து 4 செலக்ட் பண்ணணும். அடுத்தது கண்டக்டர் லைசன்ஸ் நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல போட்டுட்டு உங்களுடைய லைசன்ஸ் என்றைக்கு வாங்கினீங்களோ அந்த தேதி போட்டுக்கோங்க.
உங்கள் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் என்னைக்கு முடியுதோ அந்த தேதியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி எஸ் கொடுத்துட்டு எந்த டிஸ்ட்ரிக் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிவு பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட நேம் போட்டுங்க. அதுக்கடுத்தது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஐடி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஹைட்டு வெயிட் எல்லாம் கேட்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்கன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. வெயிட் எவ்வளோ இருக்கீங்கன்னு மெஷர் பண்ணிவிட்டு அக்யூரேட்டாக போடுங்க. 165.0 அப்படின்னு போடுவோம். இப்போ நீங்கள் ஒரு 170 கிலோ இருக்கீங்கன்னா 170.0ன்னு போட்டால் தான் அது எடுத்துக்கும். நீங்கள் வெறும் 175 போட்டிங்கன்னா எடுத்துக்காது. அதே மாதிரி தான் கிலோ வெயிட்டும். நீங்கள் ஒரு 88 கிலோ இருக்கீங்கன்னா 88.0 போட்டால் தான் எடுத்துக்கும். வெறும் 88 போட்டிங்கன்னா எடுத்துக்காது. அதுக்கடுத்து அங்க அடையாளங்கள் 10th டிசி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்க அடையாளம் இருக்கும். அந்த அங்க அடையாளத்தை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. 10th டிசியில் பேக் சைடு திருப்பினீங்கன்னா அதில் அங்க அடையாளம் இருக்கும். அதில் தமிழில் இருக்கும். நீங்கள் அப்படியே அதை தமிழில் டைப் பண்ணி ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ்னு கூகுளில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இங்கிலீஷில் வரும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெளிவான கண் பார்வை கொண்டவரா? எஸ். பார்வை நிலை நார்மல். வண்ண குருட்டுத்தன்மை நிலை இல்லை. பிளைண்ட்னஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை. நோ. உடல் குறைபாடு ஏதேனும் இல்லாதவரா? எஸ். இல்லாதவர். சிவில் கிரிமினல் குற்றத்திற்காக நீங்கள் எப்போது தண்டிக்கப்பட்டீர்களா? நோ. கிரிமினல் குற்றங்கள் தற்போது நிலுவையில் உள்ளதா? நோ. ஃபஸ்ட்டு எங்கே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்டு ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் 3 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும். அதில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்கோ அப்போ கூப்பிட்டு எக்ஸாம் எழுத வைப்பாங்க. அடுத்து இந்த கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு அந்த கண்டிஷன் உங்களுக்கு எனேபிளாக இருந்தால் டிக் மார்க் எனேபிள் பண்ணுங்கள். இல்லைன்னா அதை பிளாங்காக விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது COVID-19 தொற்றால் தந்தை மற்றும் தாயை இழந்த வாரிசுகள் இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் COVID-19 தொற்றால் உங்கள் தந்தை தாய் இறந்துருந்தாங்கன்னா அதை எனேபிள் பண்ணிக்கிங்க. அடுத்தது முதல் திறமை பட்டதாரிகளா? எஸ். நீங்கள் முதல் திறமை பட்டதாரிகள் இல்லைன்னா அதை எனேபிள் பண்ண வேணாம். தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்ற நபர்களா? ஆம். நீங்கள் இல்லைன்னா அதை எனேபிள் பண்ண தேவையில்லை. போரில் மரணமடைந்தால் அல்லது உடல் தகுதியை இழந்ததால் ஆதரவற்ற இராணுவ வீரர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த விண்ணப்பித்தவர்களின் 2 நபர்கள் வரை விதவை மகள் என்னும் இல்லை. ஆதரவற்ற விதைகள் இருந்தால் டிக் பண்ணிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கலப்பண திருமணம் தம்பதிகள் ஒருவர் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியாக இருந்தால் மட்டும்தான் அதை எனேபிள் பண்ண, இல்லைன்னா எனேபிள் பண்ணக்கூடாது. முன்னாள் இராணுவத்தினர் அல்லது அவர்களது மனைவி அல்லது மகன்கள் அல்லது திருமணமாகாத மகள் மற்றும் தற்போது பணியில் உள்ள இராணுவத்தினரின் மனைவி அல்லது மகன்கள் அல்லது திருமணமாகாத மகள்கள் இருக்காங்களா? இருந்தால் செலக்ட் பண்ணிங்க, இல்லைன்னா தேவையில்லை. சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் தமிழ் காவலர்களின் நேரடி வாரிசுகளாக இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. பர்மா, இலங்கை, கென்யா, உகாண்டா மற்றும் தான்சியா நாடுகளில் தாயகம் திரும்பிய மறுகுடியிருப்பு பதிவுகள். அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் திட்டங்களுக்காக பொதுமக்களின் நிலங்கள் அரசால் கையகப்படுத்தப்பட்டவர் பின் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களாக நீங்கள் அதுவும் கேட்குறாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அரசு பணியிலிருந்து விடுபட்டவரா? இல்லை. மீட்கப்பட்ட கொத்தடிமைகள் அல்லது அவர்களின் மகன்கள் அல்லது திருமகனாக மகளா இருந்தால் செலக்ட் பண்ணுங்கலாம் தேவையில்லை. தமிழக அரசின் கீழ் வரும் விழிப்பு பணி நிறுவனங்கள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகளுக்கு இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இராணுவத்தில் 6 மாதத்துக்கு மேலே பணிபுரிந்து பின்னால் பணியிலிருந்து வெளியேறினா செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பணியிலிருந்து விடுபட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவன பணியாளராக இருந்தால் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த ஜியோ பிரகாரம் நீங்கள் பணிபுரிந்த இளைஞர் சேவைப்படையில் இருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக இல்லைன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதை வெரிஃபை பண்ணுங்கள். ஒன்ஸ் கேப்சாவை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அது ஒன்ஸ் நல்லா வெரிஃபை பண்ணிக்கிங்க. உங்கள் நேம், உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, என்ன கேஸ்ட், அங்கடையாளம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்க பட்சத்தில் அந்த டிக் மார்க் எனேபிள் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் விஷுவலாக காட்டுவாங்க, நீங்கள் எழுதிக்கலாம்.
இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வேணால் குறித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இதில் ஆக்டிவ் த்ரோ ஓடிபின்னு இருக்கும். அந்த ஆக்டிவ் த்ரோ ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணலாம். ஆக்டிவ் த்ரோ ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ் போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் குறித்து வச்சுருப்பீங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மற்றும் ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும். 4 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் சைன் பண்ண பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண சர்டிஃபிகேட்ஸ், அது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் சைஸில் இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சைனும் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய சைன் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். அடுத்தது மறுபடியும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் மற்றும் அந்த கேப்சாவை போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும். நான் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற வேலை தான் இனிமேல். அப்லோட் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. 1180 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே போயிடுங்க. அதில் பாருங்கள் டாக்குமெண்ட் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே சைடில் இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா அடுத்தது பே நவ் ஆப்ஷன் இருக்கும். அதில் பே நவ் போய்ட்டு பே நவ் கொடுத்தீங்கன்னா பே நவ் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உங்கள் ஜிபே, ஃபோன்பே மூலியமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதில் யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் QR எனேபிள் பண்ணிங்கன்னா QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜிபே, ஃபோன்பே மூலிமா பேமெண்ட் பண்ணிடலாம். 1180 ரூபா. சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். அதை வச்சுட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.